சகோதர சகோதரிகளுக்கு இடையில உள்ள உறவுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப மஸ்பூத்தான, மிக உறுதியான உரிமை உள்ள உறவு. நீ எனக்கு இதை செய்யி, அண்ணன் தம்பிகிட்ட கேட்கலாம். ஒரு சகோதரி சகோதரன்ட்ட நீ எனக்கு இதை செய்யி, கேட்கணும் அப்படியெல்லாம் இருக்கு. அதனாலதான் நமக்கு தெரியும், மதீனாவுல உள்ள எட்டாகிறப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போன உடனே செஞ்ச வேலை என்ன தெரியுமா? மக்கால உள்ளவங்களுக்கு எல்லா உதவியும் இப்ப அவங்க தான் செய்யணும். சும்மா போய் ஒவ்வொரு தடவையும் குடு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறத விட 2 பேர்த்து சகோதரராக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, மதீனால உள்ள ஒவ்வொரு அன்சாரி சஹாபியை பிடிச்சி, மக்கால இருந்து போன ஒவ்வொரு முஹாஜிர் சஹாபியை பிடிச்சி 2 பேர்த்தையும் கை கொடுக்க வைப்பாங்க. அரபியில முஆகாத்தின் பேர், சகோதர உறவை ஏற்படுத்துதல் அப்படின்னு பேரு. 2 சஹாபியா பிடிச்சு, இனி இவருக்கு சகோதரர், உனக்கு நீ சகோதரர், போங்க அப்படின்னு. என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டுக்குள்ள வரையும் போவாங்க, அடுப்படி வரையும் போவாங்க. இந்த உரிமையை, இந்த உறவு தான் தர முடியும். வேற ஏதாவது உங்க வீட்டுல கெஸ்டா வச்சுக்கங்கன்னா கெஸ்டா தான் இருக்க முடியும். அவர் ஒரு குறிப்பிட்ட வராண்டாவில் மட்டும் அந்த ரூம்ல மட்டும் தான் இருக்க முடியும். அதை தாண்டி வீட்டுல உள்ள எல்லா உரிமையும் எடுக்க முடியாது. வீட்டுல உள்ள எல்லா உரிமையும் ஒருத்தர் எடுக்கணும்னா அவர் சகோதரரா இருக்கணும்.